குட் மார்னிங்ப்பா. நம்ம இப்போ நாற்கரத்தின் பரப்பு வரிசையாக கண்டுபிடிச்சிட்ருக்கோம். 2 வீடியோவில் 2 சம் போட்டிருக்கோம். இப்போ இது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம், அதாவது 5.1 எக்ஸசைஸு 5வது டிவிஷனில் முதல் கணக்கு. 5வது டிவிஷனில் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சம் இது. பேஜ் நம்பர் 218. பேஜ் நம்பர் 218. 5வதில் 1வது கணக்கு. கொஸ்டின் பேப்பர் நம்ம 10 கொஸ்டின் எடுத்து பார்த்தா அதில் 8-10 கொஸ்டின்லேயும் இது இருக்கும். கண்டிப்பாக நாற்கரத்தின் பரப்பு இருக்கும். அதில் மெயினாக இந்த கணக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடிக்கடி எக்ஸசைஸ் கணக்கு கேட்டுட்ருக்காங்க. எக்ஸாம்பிள் கணக்கும் கேட்பாங்க. 4ல் எது வேணால் கேட்பாங்க. இது தான் வரும் நம்ம சொல்ல முடியாது. எது வேணால் கேட்பாங்க. அது கொஸ்டின் எடுக்கிறவங்க மைண்டை பொறுத்து. சரி, இப்போ இந்த கொடுத்துருக்கிற அளவு வந்து -9, -2, -2, -8, -4, 2, 2, 1, -3. நான் என்ன சொன்னேன், நாற்கரத்தின் அளவுகள் கொடுத்துருந்தா, புள்ளிகள் கொடுத்துருந்தா நம்ம அதை வந்து ஆன்டி கிளாக் வைஸில் வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்கு இந்த மாதிரி எக்ஸு ஒய் அச்சு போட்டுக்கிட்டு கால் பகுதி 1வது கால் பகுதி, 2வது கால் பகுதி, 3வது கால் பகுதி, 4வது கால் பகுதி ரஃப் ஒர்க் மாதிரி சும்மா இதை போட்டுக்கிட்டு இந்த நம்பர்களை அங்கங்கே குறிக்கணும். அந்தந்த கால் பகுதியில் குறிக்கணும். பாருங்கள், மைனஸ் 2மே மைனஸ்னால் 3வதில் வந்துடும். எக்ஸ்லேயும் மைனஸ், ஒய்யிலையும் மைனஸ், 2மே மைனஸ்னால் 3வதில் வந்துடும். அதே மாதிரி -8 -4 இதுவும் 2மே மைனஸ், அப்போ அதுவும் 3வதில் தான் வரும். திரும்ப 2, 2, 2, 2 2மே ப்ளஸ்னால் 1வது கால் பகுதி. 1, -3 இது எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒய்யில் மைனஸ், எக்ஸில் ப்ளஸ்ஸு ஒய்யில் மைனஸ், அப்போ இந்த 4வது கால் பகுதியில் வரும். இப்படி நான் கால் பகுதிப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ அரேஞ்ச் பண்ணதுக்கு இங்கே படத்தில் போட்டு காமிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எழுதணும், வரிசைப்படி எழுதணும். ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்போ இந்த டைரக்ஷன் இப்படி போகும். நம்பர் என்னது, -9, -2. அது இப்படி ஆரம்பிப்போம், நம்பர்லேருந்து ஆரம்பிப்போம். அப்போ அதை முதல்ல எழுதணும். கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்து -8, 4 அது அதுக்கு அடுத்து இருக்குது. கரெக்டு. அதுக்கப்புறம் இந்த இதாக இருக்குது, இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம படத்தில் இதுதான் இருக்குது. அப்போ இதைத்தான் 3வது எழுதணும். கணக்கில் பாருங்கள், இடம் மாறி இருக்குது. இப்போ நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் வரிசையாக வர்றப்ப நமக்கு இவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. அப்போ 1, -3 3வது பாயிண்ட்டாக கொண்டு வந்துடணும். இது கடைசி இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட்டை 2, 2ங்கிறத கடைசி எழுதிடணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 2ம் இடம் மாறி இருக்குது. அப்படியே வச்சு செய்யக்கூடாது, கணக்கு தப்பாயிரும். எப்பயுமே நாற்கரத்தின் பரப்புனா அதை இந்த மாதிரி கால் பகுதியை வரைஞ்சி பார்த்துட்டு எந்தெந்த கால் பகுதியில் வரும்னு குறிச்சிட்டு முடிஞ்சால் நாற்கர படமே வரைஞ்சிடலாம். இப்படி நம்ம 1வது சாப்டரில் வரிசை ஜோடிகளின் கணக்குக்கு கிராஃப் வரைவோம்ல, அதே மாதிரியே கிராஃப் வரைஞ்சிடலாம். இப்படி நம்பரை போட்டு நம்பரை ஒரு சென்டிமீட்டர் போட்டு குறிச்சிட்டு படமே வந்து இப்படி நாற்கரம் அப்படின்னு வரைஞ்சி கூட காமிச்சிடலாம். இதுக்கு 1 மார்க்கு சில நேரம் அலேட் பண்ணிடுவாங்க. வரிசைப்படி எடுக்கிறதுக்கு 1 மார்க்குன்னு சொல்லுவாங்க சில நேரம். படம் வரைகிறதுக்கு 1 மார்க்குன்னு சில நேரம் சொல்லிடுவாங்க. சில நேரம் இதை விட்டுருவாங்க. படத்துக்கு மார்க் இல்லை, வரிசையாக எழுதினாலே மார்க் உண்டுன்னுவாங்க. அப்போ இந்த வரிசைப்படி எழுதுறதுக்கே 1 மார்க் உண்டு. இந்த வரிசையை எழுதினா தான் கணக்கே நமக்கு கரெக்ட் ஆன்சர் வரும், இல்லைன்னா தப்பாயிரும். அதனால் கண்டிப்பாக இந்த 1 மார்க்குக்காக இல்லாமல் மீதி 4 மார்க்குக்காகவுமே நம்ம இதை அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஓகே, அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நாற்கரத்தின் பரப்பு. எப்பயுமே நான் என்ன சொன்னேன், நாற்கரத்தின் பரப்பு, நாற்கரத்தின் எழுதி பரப்பு மடித்து எழுதுங்கன்னு சொன்னேன். ஏன்னா இங்கிட்டு நிறையா இடம் வேணும். ஈக்குவல் ஃபார்முலா என்னது, 1/2 x1 y1 x2 y2. காலில் ஷூ போடுற மாதிரி போட்டு விடணும். x3 கீழே போடணும்னு அர்த்தம். y3 x4 y4. திரும்ப எதில் ஆரம்பித்தோமோ அங்கேயே போயிடணும். x1 y1 அங்கேயே போயாச்சு. சதுர அலகு. ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ இந்த 1/2 அப்படியே பாருங்கள், இங்கே மார்ஜின் இருக்கும். மார்ஜினுக்கு அடுத்து இந்த நாற்கரத்தின் பரப்பு மட்டும்தான் கடைசி வரை இருக்கணும். வேறு எல்லா இடமும் இப்படி கேப்பு தான் இருக்கணும், ஒன்றுமே வரக்கூடாது. அப்புறம் ஈக்குவல்ட்டு தான் வரணும். அப்புறம்
ஈக்குவல்ட்டு தான் வரணும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் தான் எல்லாமே வரணும். 1/2 எல்லாமே ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் தான் வரணும். இந்த பக்கம் சும்மாவே தான் இருக்கணும். இப்போ 1/2 போட்டாச்சு. இந்த x1 y1 எங்கே இருக்கான், அவனுக்கு நம்ம பேர் கொடுக்கணும்ல. பேர் கொடுக்குறோம். x1 y1 பேர் கொடுத்தாச்சு. x2 y2, x3 y3, x4 y4. நீங்கள் கொஞ்சம் நல்லா தள்ளி எழுதி கிளியராக பேர் கொடுத்துட்டு கணக்கு செய்ய ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால இப்படிலாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் தள்ளி கிவனை முதல்ல எழுதிருங்க. இது வந்து கிவனை எழுதிட்டு வரிசைன்னு போட்டு அதை வரிசைப்படி எழுதிட்டுங்க. இந்த வரிசைக்கும் இந்த எழுதுறதுக்கும் இடையில கேப் விட்டுக்கோங்க. அப்போ தான் நேம் கொடுக்க முடியும், பேர் கொடுக்க முடியும். இப்போ பேர் கொடுத்ததை இங்கே கூட்டிகிட்டு வரணும். x1 y1 எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இந்த இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கணும். அவன் இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ -9 -2 -9 -2 x2 y2 -8 -4 x3 y3 1 -3 x4 y4 ரெண்டுமே ப்ளஸ் அடையாளம். திரும்ப x1 y1 x1 y1 யார், -9 -2. அவன் இந்த முதல்ல இருக்கிறவங்க, வேறு யாரும் கிடையாது. திரும்ப முதல்ல இருக்கிறவன் தான் கடைசி. சதுர அலகு. இந்த மைனஸ் அடையாளம் ரொம்ப முக்கியம். கவனமாக போடுங்க, நல்லா போடுங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மைனஸோ ப்ளஸ்ஸோ ஸ்லிப்பானால் கூட ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும், கரெக்டாக வராது. ஈக்குவல்ட்டு இப்போ 1/2. இப்போ நான் இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம அம்புக்குறி போடணும். 1 2 3 4 அம்புக்குறி வரும் கீழாக்கு. திரும்ப அதே அப்படியே மேலே 4 அம்புக்குறி, அந்த போட்டதுலேயே இன்ட்டு வர்ற மாதிரி வரும் 4 அம்புக்குறி. இப்போ இந்த கணக்கில் நான் முதல்ல வந்து இதை மட்டும் போட்டு காமிக்கேன். மேலேருந்து கீழே மட்டும் போடுறேன், குழப்பாமல் இருக்குது. 9ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டுமே மைனஸ். முதல்ல நம்பரை பண்ணுங்கள். 9 36 ரெண்டுமே மைனஸ். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படி சொல்லணும். நம்ம இது வந்து பெருக்க தான் செய்கிறோம். இந்த அம்புக்குறி போட்டு இதை பெருக்க தான் செய்கிறோம். அப்போ பெருக்கிறப்ப சொல்லி பார்க்கணும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இப்படி சொன்னால் மட்டும்தான் உங்கள் மைண்டில் கண்டிப்பாக அதெல்லாம் சேவ் ஆகிருக்கும். இதுக்கு நாள் முல்லை, இவ்வளோ நாளைக்குள்ளே நீ சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். நீ சொல்லாமலே இப்படி பார்த்துட்டு போடுறப்ப தான் உனக்கு தப்பாக வருது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு சொல்லணும். சொல்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக உன் மைண்ட் அதை ப்ளஸ்ன்னு சொல்லிடும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ்ஸு 36. 9 36 போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 8 3 24 பெருக்குனா 8 3 24. இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 24. எக்ஸ்கியூஸ் மீ. அப்புறம் 1 இன்ட்டு 2 2 ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அப்போ +2. இங்கே ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 2 4 போட்டாச்சு. இவங்க எல்லோரும் ஒரு வீட்டு பிள்ளைங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்கணும்னு சொன்னேன். அப்போ இந்த ப்ராக்கெட்டை கொடுத்துடணும். போட்டாச்சு. இப்போ ஃபார்முலாவில் நமக்கு இந்த மைனஸ் உண்டு. அது நல்லாவே போடணும், அழுத்தி அழகாக போடணும். இப்போ இந்த இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கீழேருந்து அம்புக்குறி போடுங்க. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும். கீழேருந்து இது ரெண்டும் போட்ட அம்புக்குறிக்கு இன்ட்டு வர்ற மாதிரி தான் வரும் இப்படி. இப்போ பாருங்கள், கீழேருந்து இதை மல்டிப்ளை பண்ணுறோம். 16 இந்த ரெண்டையும் 16. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ எப்படி சொல்லி பார்ப்பீங்க? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +16 போட்டாச்சு. அப்புறம் ஒரு 4 இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து யார் வருவா? மைனஸ் வருவாங்க. ஒரு 4. திரும்ப 2 6. இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ்ஸு. 2 6. அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு -6. அதுக்கப்புறம் 9 18. இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -18. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 18. இந்த 4 முடிஞ்ச உடனே ப்ராக்கெட் போட்டுருங்க. ரீசெக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மேக்ஸில் என்றைக்குமே செய்கிறப்ப அசால்ட்டாக செய்யக்கூடாது. திரும்ப 3 மணி நேரம் செஞ்சதை திரும்ப 10 நிமிஷத்தில் இந்த மைனஸ் ப்ளஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது தப்பு விட்டால். அதனால் செய்கிறப்பவே ரொம்ப கவனமாக நிதானமாக ஃபுல்லாக மைண்டை வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும். மேக்ஸ் செய்கிறப்ப எப்போயுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து தனியாக உட்காந்து இதெல்லாமே செஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக வரும். அதனால்
அமைதியாக செய்யுங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு செய்யுங்க. செய்கிறப்பவே ஒரு தப்பு விடாமல் செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இது ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் இந்த 1/2 எல்லாருக்கும் உண்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இவங்களுக்கு பெரிய ப்ராக்கெட் போட்டுட்டு சதுர அலகு போடுறேன். ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த 36 + 24 + 2 இது 3மே ப்ளஸில் இருக்குது. இப்போ இது 36, இது 24, 2 இது எல்லாமே ஒரே அடையாளத்தில் இருக்குது. முதல்ல ஒரே அடையாளத்தில் உள்ளதெல்லாம் சுருக்கி கொண்டு வந்துட்டு அடுத்த அடையாளத்தை பார்க்கணுன்னு சொல்லியிருக்கேன். இது ரஃப் ஒர்க் போடுங்க. ரஃப் ஒர்க் போட்டுட்டால் தப்பே வராது. 36 + 24 ப்ளஸ் தான், 2 ப்ளஸ் தான் ஆட் பண்ணுறோம். 2 + 4 6, 6 + 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 3 + 1 4, 4 + 2 6, 6 + 2 8. அப்போ 82 ப்ளஸில் உள்ளது இது எல்லாமே 82. நான் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஐம்பது 60 62 தான் வருது. அதான் டவுட் வந்துச்சு, அதான் இன்னொரு தடவை செக் பண்ணுறேன். 36 + 24 50, 60, 62 இது. சாரி 62. பக்கத்தில் மைனஸ் இருக்குது 4. சரியா? இப்போ இந்த 2 வந்து இதுக்கு நேராக போடணும், அதனால தான் தப்பு. 12க்கு 2 மிச்சம் 1, 4 + 2 6. 2 இது ஸ்தானத்துக்கு நேராக போடணும், அந்த டிஜிட்டுக்கு நேராக போடணும். கரெக்டாக திரும்ப செஞ்சுருவோமா? 36, 24, 2 இங்கனக்குள்ளே நேராக போடுங்க. மாற்றி போட்டால் தப்பு இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. 4 + 2 6, 6 + 6 12, 12க்கு 2 மிச்சம் 1, 1 + 3 4, 4 + 2 6, 62. அப்போ 62 இந்த மைனஸ் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ராக்கெட்டை இப்படி போட்டுக்கோங்க, முடிக்கிற வரை போட்டுக்கோங்க. சில ஸ்டெப்பும் இங்கே காமிக்கணும்ல, இங்கேயே போட்டு முடித்து மொத்தமாக கொண்டு போயிட வேண்டாம், இந்த ஸ்டெப்பும் போட்டு காமிச்சிக்கோங்க. அப்போ போன சம்லையும் போட்டு காமிச்சோம் தானே? ஆமாம். சரி, இப்போ அடுத்தது பாருங்கள். 16 ப்ளஸில் இருக்குது, மீதி எல்லாம் மைனஸில் இருக்குது. இப்போ இந்த மைனஸில் இருக்கிறதெல்லாம் முதல்ல முடிப்போம். -4, -6, -18. இப்போ பாருங்கள், இந்த 3 நம்பருமே மைனஸில் இருக்குது. -4, -6, -18. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது 3மே ஒரே அடையாளம்னா கூட்டுவோம். 3மே ஒரே அடையாளம்னா கூட்டுவோம். 6 4 கூட்டினா 10, 10 கூட 18 கூட்டினா 28. இப்போ -28, இந்த +16 அப்படியே இருக்குது, -28 சதுர அலகு போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு 1/2, 62 - 4. இப்போ 62 ப்ளஸில் இருக்குது, 62 ப்ளஸில் இருக்குது, 4 வந்து மைனஸில் இருக்குது. 62ல் 4 கழிச்சா 58, பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு, ஸோ ப்ளஸ் போடணும். அப்போ இது வந்து 58 ப்ளஸில் தான் வரும். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் கழித்து ப்ளஸ் அடையாளம் போடுறோம். இந்த மைனஸ் இங்கே 28 இருக்குது பாருங்கள், 28 மைனஸில் இருக்குது, 16 வந்து ப்ளஸில் இருக்குது. 28 மைனஸில் இருக்குது, 16 ப்ளஸில் இருக்குது. 28ல் 16 கழிக்கிறோம். 8ல் 6 கழிச்சா 2, 2ல் 1 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு மைனஸ், அப்போ மைனஸ். அப்போ இங்கே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வெளியில் உள்ள மைனஸ். இந்த மைனஸை நம்ம உள்ளே போடணும். -12 உள்ள மைனஸ் வர்றதுனால அவனை சரி பண்ணுற வரை அவனுக்கு தனியாக வீடு கொடுக்கணும், தனியாக ப்ராக்கெட் கொடுக்கணும். இப்போ இதுக்கு நம்ம இப்படி போட்டு சதுர அலகு போடலாம். இந்த 1/2 இதுக்கு உண்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், 1/2 இந்த 58 இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். +12 சதுர அலகு. இப்போ 1/2 58யும் 12யும் கூட்டுறோம். 8யும் 2யும் கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1, 7, 70 வரும். ரெண்டுமே ப்ளஸ்ஸு, அதனால் நான் ஈஸியாக போட்டு காமிச்சிட்டேன். மைனஸ்னால் இங்கே போட்டு நம்ம செய்யலாம். ரெண்டுமே ப்ளஸ்ஸு, கூட்டினா 10க்கு 0, மிச்சம் 1, 70.
அப்போ 2 ப்ளஸ்ஸுன்னா கூட்டி அதே அடையாளம் ப்ளஸ் அடையாளம் சதுர அலகு. இப்போ 70 2ஆல் வகுக்கணும். அப்போ 70ல் பாதி 70ல் 2ஆல் வகுக்கணும் அப்படின்னாலே பாதின்னு அர்த்தம். 70ல் பாதி 35 சதுர அலகு. 70ல் பாதி 35. இது எப்படி பாதின்னு கண்டுபிடிக்க தெரியாட்டா வகுக்கணும். 70 2ஆல் வகுக்கணும். 2 2 2 6 மிச்சம் 1 10 2. இதான் மெத்தடு படி பாதி வகுத்து காமிக்கிறது. சில பிள்ளைங்க வகுத்தல் தெரியவே செய்யாது, வாய்ப்பாடே தெரியல அப்படின்னா ரொம்ப திங்க் பண்ணாமல் 70 ரூபா உங்கள் அம்மா உங்ககிட்ட கொடுத்துட்டு அம்மாவுக்கு செலவுக்கு பாதி ரூபா கொடு, நான் கொடுத்ததில் பாதி ரூபா கொடுன்னா நீ எவ்வளோ கொடுப்ப? 70 ரூபா உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவு வருது. அப்போ அதில் பாதி ரூபா என்கிட்ட கொடுறா அப்படின்னு கேட்டால் நீ என்ன பண்ணுவ? அந்த 70 ரூபாயில் பாதி எவ்வளோன்னு பார்த்து கரெக்டாக கணக்கு பார்த்து கொடுப்போம்ல. ஏன்னா ரூபா விஷயம் இல்லை. அப்போ 35 ரூபா கொடுப்போம். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கணக்குக்கு ஆன்சர் 35 சதுர அலகு. இப்போ நம்ம புக்கை பொறுத்தவரை நாற்கரத்தின் பரப்பு 4 கணக்கு இருக்குது. நாற்கரத்தின் பரப்பு பார்த்துருவோம் எத்தனை கணக்கு இருக்குது. நாற்கரத்தின் பரப்பு ஹெட்டிங் இருக்குது, எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாற்கரத்தின் பரப்பு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 5.1 நான் சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இது எடுத்துக்காட்டு 5.1 முக்கோணத்தின் பரப்பு. நம்ம நாற்கரம் தான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கோம். அதனால் முக்கோணத்தை இன்றைக்கி பார்க்கல, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நாற்கரத்தின் இது வர முக்கோணம் தான், முக்கோண டைல்ஸ் இது வர முக்கோணம் தான். அதுக்கடுத்து நாற்கரம் ஆரம்பிக்கிறாங்க. முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 1வது கணக்கு. எடுத்துக்காட்டு 5.6 5.7 இது 2வது கணக்கு. அதுக்கப்புறம் பயிற்சி வந்துடுது. பயிற்சியில் இந்த 5வது டிவிஷன் நாற்கரத்தின் பரப்பு. இந்த ஒரு கணக்கும் இந்த ஒரு கணக்கும். இப்போ மொத்தம் 4 கணக்கு பார்த்துருக்கோம். 4 கணக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சியில் இந்த 6வது கணக்கு கூட வரிசையாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகு எனில் கேயின் மதிப்பு காண்க. இதுவுமே நாற்கர கணக்கு தான். அப்போ நாற்கரத்துக்கு மொத்தம் 5 கணக்கு இருக்குது. இந்த கணக்கு அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னா இந்த கணக்கு மாதிரி தான். இதுக்கு ஆன்சரை கொடுத்துருவாங்க. இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28 சதுர அலகு. ஆன்சரை கொடுத்துட்டு இங்கே புள்ளியில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கும். அந்த நம்பரை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த -3Kன்னு இருக்குது. அப்போ இந்த நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அதுதான் கணக்கு. இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் இதை பார்ப்போம். தேங்க்யூ.